ஆரம்ப ஜெபத்தை மிஸ்டர் ஜான்சன் அவர்கள் ஏறெடுப்பார். தலைவணங்கி ஜெபம் செய்வோம். வானாதி வானங்களிலே வீற்றிருந்து பூமியின் குடிமக்களை கண்ணோக்கி பார்த்தருளும் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, இந்த அருமையான ஓய்வு நாளின் ஆரம்ப ஆராதனையிலே நாங்கள் பங்கு கொள்ளவும், கர்த்தரை பாடவும், துதிக்கவும், ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்தவும், கர்த்தர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக அவருக்கு நான் என்னத்தை செலுத்துவேன் என்று தாவீது பக்தன் சொன்னது போல ராஜாவே, நாங்கள் என்னத்தை உமக்கு செலுத்த முடியும்? ஆண்டவரே, எங்கள் வாயின் துதியானது உம்முடைய சமூகத்திலே பிரீதியாக இருக்கட்டும். இந்த ஆராதனை முழுவதிலும் அன்பின் ஆண்டவருடைய பிரசன்னம் எங்களோடு இருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே கர்த்தாவே, நாங்கள் உம்முடைய செய்தியை கேட்கவும் வந்திருக்கிறோம். பாடல்கள் மூலமாக உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தர் எங்களுக்கு நீதாமே துணை நின்று வழி நடத்தும். ஆராதனையிலே உம்முடைய நாமம் விளங்கட்டும். பரிசுத்த ஆவியானுடைய தாசையினாலும் பலத்தினாலும் இடைகட்டும்படியாய் எங்கள் அன்பின் இரட்சகர் அருமை மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பாதம் பணிந்து மிகுந்த மன தாழ்மையுடன் வேண்டுகிறோம். பரிசுத்தம் நிறைந்த பரமகர்த்தாவே, ஆமென். ஹாப்பி சாபத். எல்லாரும் ஹாப்பியாக இருக்கீங்களா? சத்தமாகவே கேட்கலையே. ஹாப்பி சாபத், ஹாப்பி சாபத். இந்த வாரத்தின் முதல் குடும்பம் யாருன்னா மிஸ்டர் ரவி அவர்களோட குடும்பத்தை முன்பாக அழைக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த பாடலுக்கு முன்பாக ஒரு சின்ன சாட்சி. சங்கீதம் 126:3 சொன்னப்பட்டபடி, கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இதன் நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். எப்படின்னா, சில காரியங்கள் வந்து நம்ம இது கண்டிப்பாக எனக்கு வேணும் அப்படின்னு ரொம்ப டெலிபரேட்டாக நம்ம கடவுள்கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்போம். அது நடக்கவே நடக்குது. அந்த மாதிரி நிறைய காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கும். ஆனால் சில நேரத்தில் அது வந்து ரொம்ப சாதாரணமாக நம்ம நடக்காது அப்படின்னு நம்ம ஓரம் கட்டியிருப்போம். அது ரொம்ப சுலபமாக நடந்து முடிஞ்சிடும். அப்படிப்பட்ட வசனம்தான் இது. கண்டிப்பாக நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இதன் நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். இந்த வருடம் வந்து எங்களுக்கு கண்டிப்பாக அந்த மாதிரி பெரிய காரியங்களை கடவுள் எங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்திருக்கிறார். அப்புறம் ஒரு 2 சின்ன காரியங்களையும் நான் மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே இந்த பாடலில் நாங்கள் ஒரு வார்த்தை வருது, தோல்வி நேரத்தில் தோல் கொடுத்தீர் அப்படின்ற மாதிரி வருது. ஏன்னா இந்த வருடத்தில் நிறைய ஒர்க் சைடில் எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் நிறைய பிரச்சனைகள் வந்தது. அது எப்படி சொல்லணுன்னா, எங்கள் கூட ஒரு மேனேஜருக்கு நான் ரிப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன். 2 வருஷமாக ரிப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன். அவரே என்ன கொஞ்சம் லீடர்ஷிப் சேஞ்சுனால அவரே எனக்கு ஆப்போசிட்டாக வந்துடுறாரு. அவரே என்ன நிறைய கேள்வி கேட்பார். ஏன்னா அவருக்கு வந்து என்னோடய ஸ்ட்ரென்த்து தெரியும், வீக்னஸ் தெரியும். இதெல்லாம் கண்டிப்பாக செஞ்சுருக்கமா, ஏன்னா அவருக்கு தான் நான் ரிப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன். அவர் அப்படியே ஆப்போனன்ட் டீமில் போய் சேர்ந்துடுறாரு. ஏன்னா லீடர்ஷிப் சேஞ்ச் ஆகுது. அவராக மாறல, லீடர்ஷிப் சேஞ்சுனால ஆப்போனன்ட் வந்து இவர் நம்மளை பார்த்துக்குவார் அப்படின்னு நம்ம ஒரு லீடர் நம்ம யோசிச்சிருப்போம். அவரே நமக்கு ஆப்போசிட்டில் வந்து கேள்வி கேட்டால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, தனியாக இருந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. ஆனாலும் கடவுள் அதை நிறைவாக்கிட்டார். அப்புறம் நிறைய விபத்துக்கள்லாம் நடக்கிற மாதிரி இருந்தது. அது எல்லாத்தையும் கடவுள் பார்த்துக்கிட்டாரு. அப்புறம் இன்னொன்று, கொஞ்ச நாள் சில வாரங்களுக்கு முன்பாக நாங்கள்லாம் வெளியில் போகிறதுக்காக கேபில் போயிட்டு இருந்தோம். திடீர்னு ஒரு தலைவலி. அது போய் என்ன பிரச்சனை, திடீர்னு வேர்த்துருச்சு. அப்படியெல்லாம் போய் செக் பண்ணால் வெறும் பித்த வாந்தி மாதிரி வாந்தி எடுத்தோன்னு அது கிளியர் ஆகிடுச்சு. நாங்கள் பெரிய விஷயமாக யோசித்தோம். இப்படி தான் நம்மளுடைய பல பயங்கள், குழப்பங்கள் வந்து ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். அதை நம்ம கடவுளுக்காக நம்ம வெயிட் பண்ணணுங்கிறது இந்த பாடல். இந்த பாடல் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போதே ஒரு குடும்பம் பாடிட்டாங்க. பரவாயில்ல. ஆனால் நம்ம கடவுளுடைய நாமந்தான் மகிமைப்படணும் இல்லையா? அதுக்காக நாங்கள் இந்த பாடலை பாடுறோம்.
பாடல் பாடிய குடும்பத்தை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. அடுத்ததாக மிஸ்டர் இளவழகன் அவர்களின் குடும்பத்தை முன்பாக அழைக்கிறேன். தேவனுக்கே மகிமையும் கனம் உண்டாவதாக. கடந்து போன வருடம் முழுவதும் தேவன் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து இந்த கடைசி மாதத்தில் 30ஆம் தேதியில் எங்களை நிற்கும்படியான கிருபை கொடுத்ததற்காக தேவனுக்கு கோடான கோடி நன்றியும் ஸ்தோத்திரையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம். இந்த அன்புள்ள ஆண்டவரே இயேசுவின் ஆனந்த நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போலொரு தேவனை பூமியில் அறிந்திடின் உயிர் தந்த தெய்வம் நீரே. உம்மை போலொரு தேவனை பூமியில் அறிந்திடின் உயிர் தந்த தெய்வம் நீரே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே. பெற்ற தாயும் என் தந்தையுமானவரே,
பாடிய குடும்பத்தை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. அடுத்ததாக மிஸ்டர் கிங்ஸ்டன் மற்றும் மிஸ்டர் ஜான்சன் அவர்களோட குடும்பத்தை முன்பாக அழைக்கிறேன். எல்லாருக்கும் ஓய்வு நாள் நல்வாழ்த்துக்கள். இந்த வருடம் முழுவதும் கர்த்தர் எங்கள் குடும்பத்தை பாதுகாத்து வழிநடத்தினார். அதற்காக நாங்கள் குடும்பமாக நன்றியர் இருக்கிறோம். இந்த பாடலை நாங்கள் பாடும்பொழுது தேவனுடைய நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். உமக்கென்றும் நீ துதியே. நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே உமக்கென்றுமே துதியே. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். சத்யதேவத்தின் ஏகமைந்தனே விசுவாசிப்பேன் உம்மையே. சத்யதேவத்தின் ஏகமைந்தனே விசுவாசிப்பேன் உம்மையே. வரும் காலம் முழுவதும் உம் கிருபை வரங்கள் பொழிந்திடுமே. வரும் காலம் முழுவதும் உம் கிருபை வரங்கள் பொழிந்திடுமே. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த
நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜனே. எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். பாடல் பாடிய குடும்பத்தை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் மிஸ்டர் மேக்சன் அவர்கள் குடும்பத்தை முன்பாக அழைக்கிறேன். ஹாப்பி சாபத். தேவன் இந்த வருடம் முழுவதும் என்னையும் என் குடும்பத்தையும் அதிசயமாக அற்புதமாக நடத்தினார். அதுக்கு தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவன் எங்களுக்கு நல்ல ஆரோக்கியம், கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிச்சார், சந்தோஷம் சமாதானம் கொடுத்தார். அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஒரு சில கடினமான சூழ்நிலைகள், தோல்விகள், பலவீனங்கள் இருந்த போதிலும் தேவன் தாங்குவதற்கும் அதை மேற்கொள்வதற்கும் பலத்தை கொடுத்தார். அதற்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த வேளையிலும் தேவனுக்கு ஒரு துதியின் பாடலை அர்ப்பணம் செய்கிறோம். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒரு போதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒரு போதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. யெகோவா நீசி என்று ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். யெகோவா நீசி என்று ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே.
அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. யெகோவா ராஃபா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூவா எந்தன் மெய்ப்பரானவர், யெகோவா ராஃபா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூவா எந்தன் மெய்ப்பரானவர். வலுவாமல் என்னை என்று காப்பவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். வலுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. 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 Praise the Lord. பாடல் பாடிய குடும்பத்தை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. அடுத்ததாக மிஸ்டர் டேவிட் அவர்கள் குடும்பத்தை முன்பாக அழைக்கிறேன். கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த வருடம் முழுவதும் கர்த்தர் நம்மோடு கூட வந்து நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்தி வந்த கிருபையிற்காய் தேவனை நாம் சோசரிப்போம். வேதாகமத்திலே எங்களுக்கு ஒரு பிடித்தமான அதிகாரமானது சங்கீதம் 121. இந்த சங்கீதத்தை நாங்கள் எங்கு சென்றாலும் ஊர்வலி செல்வதற்கு முன்பதாக நாங்கள் இந்த அதிகாரத்தை வாசித்துவிட்டு ஜெபம் பண்ணி கடந்து செல்வது உண்டு. ஆகவே இந்த சங்கீதத்தை நான் இப்பொழுது வாசிக்கிறேன். சங்கீதம் 121 அனைவருக்கும் தெரிந்த ஒரு சங்கீதம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாடப்பட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் வருகிறதும் இல்லை தூங்கிறதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உனது வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்மாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். பிடித்தமான ஒரு சங்கீதம்.
ஆண்டுடைய சமூகத்திலிருந்து நமக்கு உத்தாசி வருகிறது. இந்த வருடம் முழுவதும் எல்லாரும் ஏதாவது ஒரு சூழ்நிலை, ஒரு விதத்திலே நாம் போராட்டங்களை சந்தித்திருப்போம். நம்முடைய விண்ணப்பங்களை கர்த்தருடைய சமூகத்தில் வைத்திருப்போம். ஒருவேளை அந்த விண்ணப்பங்களானது நமக்கு அது கேட்கப்படாமல் இருக்கலாம். ஒருவேளை அதற்கு ஆண்டவர் பதில் கொடுத்திருக்கலாம். இருந்த போதிலும் எங்களுடைய வாழ்க்கையில், எங்களுடைய குடும்பத்தில் கர்த்தர் செய்த நன்மைகளுக்காய் நான் நன்றியோடு தேவனை சோஸ்திருக்கிறேன். அநேக போராட்டங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள் எல்லாவற்றின் மத்தியிலும் ஆண்டவருடைய கரம் இம்மட்டுமாய் கொடுத்து வழிநடத்தின கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு சம்பவத்தை மாத்திரம் இந்த சமயத்தில் நான் கூற ஆசிக்கிறேன். எங்களுக்கு 2 மகன்கள் இருக்கிறார்கள். ஒரு மூத்த மகன் நெதர்லாண்ட்ஸில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கிறான். 2வது மகன் இப்பொழுது திருப்பூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் இன்டர்ன்ஷிப் பண்ணி கொண்டிருக்கிறான். இந்த மகன், இளைய மகனானது பிலிப்பைன்ஸில் மெடிக்கல் முடித்து கடந்த இந்த வருட தொடக்கத்தில் ஜனவரி மாதத்தில் ஸ்க்ரீனிங் எக்ஸாம் எழுதினான். அந்த ஸ்க்ரீனிங் எக்ஸாம் எழுதி அதனுடைய தேர்ச்சியானது இந்த மாத இறுதியிலே வந்தது. அதில் தேர்ச்சி அடைந்து விட்டான். மறுபடியும் இந்த இன்டர்ன்ஷிப்பு உடைய காரியங்கள் எந்த காலேஜிலே எந்த இடத்துல போய் செய்ய வேண்டும் என்று அநேக நாட்களாக காத்து கொண்டு இருந்தோம். ஆகஸ்ட் மாதம் வரும், செப்டம்பர் மாதம் வரும், நவம்பரில் வரும் என்று இந்த மாதங்களில் போய்கொண்டே இருந்தது. நான் கடந்த மாதத்திலே மகனை அழைத்து சென்று கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ், அந்த டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் அந்த அலுவலகத்தில் சென்று அங்கு நான் என்னுடைய விண்ணப்பத்தை கூறினேன். சார், இது ஒரு வருடமாக மகன் அந்த பரீட்சை எழுதி 1 வருடம் ஆகிறது, இன்னும் இன்டர்ன்ஷிப் கூடிய அழைப்பு கடிதம் வரவில்லையே என்று கூறினேன். அவர்கள் கூறினார்கள், ஒருவேளை இந்த வருடம் கடைசியில் டிசம்பர் மாதத்துக்குள் வரலாம், இல்லை என்றால் ஜனவரியிலே வரலாம் என்று சொன்னார்கள். இந்த ஸ்க்ரீனிங் எக்ஸாம் எழுதி 1 வருடத்திற்குள்ளாக இந்த இன்டர்ன்ஷிப்புக்கு பிள்ளைகள் சேர்ந்து விட வேண்டும். இல்லை என்றால் அந்த ஸ்க்ரீனிங் எக்ஸாம் எழுதினது வீணாகிவிடும். மறுபடியும் என்ன செய்யணும், அந்த ஸ்க்ரீனிங் எக்ஸாம் எழுத வேண்டும். இந்த செய்தியை கேட்டவுடன் மகன் வெளியில் மிகவும் வருத்தத்தோடு, அப்பா என்ன செய்வது, என்னுடைய வாழ்க்கையே பாழாகி போய்விடுமே, இந்த இன்டர்ன்ஷிப் கூடிய கடிதம் வர வேண்டியதில்லை என்றால் நான் படித்ததெல்லாம் வேஸ்ட்டு, இத்தனை ஆண்டுகள் படித்ததெல்லாம் வேஸ்டாகி போய்விட்டதே என்று மிகவும் வருத்தத்தோடு சொன்னான். இப்போ நான் சொன்னேன், எப்பா கவலைப்படாத, இந்த வருட டிசம்பர் 22க்குள்ளாக உனக்கு என்ன செய்யும், இந்த அழைப்பு கடிதமானது வந்துவிடும், ஜெபிப்போம், நிச்சயமாக கடவுள் உதவி செய்வார் என்று சொல்லிவிட்டு நானும் மகனும் காலையில் வீடு திரும்பினோம். 4 நாட்கள் ஆனது. 20ஆம் தேதி அவனுக்கு கடிதமானது வந்தது, திருப்பூர் மெடிக்கல் காலேஜில் இன்டர்ன்ஷிப் செய்வதற்காக. தேவனை நான் மகிமைப்படுத்தின. ஆண்டவரே, என்னுடைய ஜெபத்தை நீர் கேட்டதற்காக நன்றி, அவருடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்ததற்காக நன்றி என்று சொல்லி குடும்பத்தோடு நாங்கள் ஜெபித்து தேவனை மகிமைப்படுத்துகிறோம். இப்பொழுது மகன் திருப்பூர் மெடிக்கல் காலேஜில் ஹாஸ்பிட்டலில் அங்கே இன்டர்ன்ஷிப் பண்ணுகிறான். அந்த பிள்ளைகளுக்காக நான் ஜெபிப்போம். கர்த்தர் இம்மட்டுமாய் செய்த நன்மைகளுக்காய் நன்றியோடு நாம் ஜெபிப்போம். இந்த வேளையிலே ஒரு பாடலை பாடும். என்னை தாங்கிடும் தெய்வம் நீங்கதான், என்னை தப்புவிக்கும் தேவன் நீங்கதான். என்னை தாங்கிடும் தேவன் நீங்கதான், என்னை தப்புவிக்கும் தேவன் நீங்கதான். கைப்பிடிச்சு தோளிலேற்றி என்னை சுமந்து என்னை நடத்தி இந்த விதங்களை நான் மறந்து போவேனோ. கைப்பிடிச்சு தோளிலேற்றி என்னை சுமந்து என்னை நடத்தி இந்த விதங்களை நான் மறந்து போவேனோ. கையை பிடிச்சதை நான் விட்டு விடுவேனோ, கையை பிடிச்சதை நான் விட்டு விடுவேனோ. என்னை தாங்கிடும் தேவன் நீங்கதான், என்னை
பாடல் பாடிய குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிப்பாராக. இப்போதும் பாஸ்டர் ஃபேமிலி முன்பாக அழைக்கிறேன். அடுத்ததாக மிஸ்டர் ஜோசப் ரத்னம் அவர்களோட குடும்பத்தை முன்பாக அழைக்கிறேன். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு துதியும் ஸ்தோத்திரமும் மகிமையும் கனம் உண்டாவதாக. ஒரு சிறிய சாட்சியை சொல்லி தேவனை மகிமைப்படுத்துவதற்கு சுத்தமுள்ளவர்களாக இருக்கிறோம். 2023 வருடம், அந்த வருடத்தை தேவன் ஆசீர்வதித்து கொடுத்தார். அநேக காரியங்களை நாங்கள் பார்த்தோம். சந்தோஷம் காணப்பட்டது, சமாதானம் இருந்தது. அதே சமயத்தில் மன வருத்தங்கள் உண்டு, எல்லா காரியங்களும் இருந்துச்சு. எல்லாவற்றில் நின்று தேவன் எங்களை பாதுகாத்து குடும்பமாக இந்த நாளில் தேவனுடைய சன்னிதானத்தில் நிற்க வைத்த தேவாதி தேவனுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த 23ஆம் தேதி கூட திடீரென்று ஒரு ஃபோன் கால் காலையில் 5:30 மணிக்கு நினைத்து கூட பார்க்கவில்லை. ஏனென்று சொன்னால் 25ஆம் தேதி எங்களுடைய ஊருக்கு போக வேண்டும். அண்ணன், மாமா, அக்கா எல்லாம் அங்கே இருக்கிறாங்க. அவங்களுக்கு வேண்டிய ட்ரெஸ்ஸு, கேக் எல்லாம் வாங்கி வச்சுருந்தோம். 25ஆம் தேதி போக வேண்டும் என்று சொல்லி 23ஆம் தேதி காலை 5:30 மணிக்கு ஃபோன் வருகிறது. அண்ணன் திடீர்னு விழுந்துட்டாங்க கீழேன்னு சொல்லி. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க. தம்பி ஃபோனில் பேசினார், டாக்டர்கிட்ட பேசினார். அதிகாலையில் எழுந்திருந்து நைட்டு வந்திருக்கிறாங்க. டியூட்டி முடிஞ்சு வந்து வீட்டில் உட்காந்து பேசிவிட்டு தம்பி 25 தேதி வருவான் என்னெல்லாம் சொல்லிவிட்டு எல்லாம் சாப்பிட்டு நைட்டு படுத்தாங்க. காலையில் அதிகாலையில் ஒரு 5 மணிக்கு 4:30 மணிக்குள்ள எழுந்திரிச்சு ஒரு ஹார்ட் ட்ரிங்க்ஸ் கேட்டிருக்கிறாங்க, போட்டு கொடுத்துட்டாங்க. சாப்பிட்டு பெட்டில் படுத்தவங்க எழுந்திருந்து வந்து நான் வெளியில் ரெஸ்ட் ரூம் போய்ட்டு வரேன்னு சொல்லி எழுந்திரிச்சாங்களாம். தலையை சுற்றி கீழே விழுந்தவங்க. ஒரு பெரிய வருத்தமான ஒரு செய்தி அந்த நாளில். என்ன செய்வென்று தெரியவில்லை. அப்புறம் இங்கேருந்து நாங்கள் கடந்து சென்று எல்லா காரியங்களையும் முடித்து மீண்டுமாக நேற்றைய தினத்தில் நாங்கள் திரும்பி வந்தோம். எனக்கு அன்பான சகோதரர், ஒரு அண்ணன், 2 அக்கா, நான் கடைசி. அவருக்கு 70 வயது, 71 வயது, நல்லா இருப்பார், ஹெல்த்தியாக இருப்பாங்க. திடீரென்று சுகமில்லாமல் இருந்தாலும் பரவாயில்ல, திடீரென்று அப்படி ஒரு சூழ்நிலை. இதே மாதத்திலே, டிசம்பர் மாதத்திலே மகனுக்கும் பெரிய மகனுக்கும் இந்த டெங்கு ஃபீவர், மிகப்பெரிய ஒரு சூழ்நிலை. அன்றைக்கி தான் புயல், காற்று, மழை, அப்போ நாங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறோம். மிக மோசமான ஒரு சூழ்நிலை. டாக்டர் கூட வர முடியாத வேலை. பிளேட்லெட்ஸ்லாம் இறங்கிட்டே போயிடுச்சு. சனிக்கிழமை சர்ச்சில் சொல்லியிருந்தோம், ப்ரேயர் பண்ணிங்க எல்லாரும். ஆனால் அன்றைக்கு கூட பிளேட்லெட்ஸில் கூடலை. பிறகு அன்றைய இரவு ராத்திரியில் முக வேதனையோடு வருத்தத்தோடு நாங்கள் மருத்துவமனையிலே முழங்கால் படிட்டு ஜெபம் செய்தோம். சொன்னேன், ஆண்டவரே தெரியாது, நாளை காலை பிள்ளைக்கு வந்து பிளேட்லெட்ஸில் ஏறணும். நாங்கள் பிளேட்லெட்டில் வந்து நாங்கள் வந்து ஏற்றுற மாதிரி இல்லை, அவருடைய பிளேட்லெட்டு கூடணும்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு வந்தோம். வீட்டுக்கு வந்து அன்னைக்கு ராவிலையும் முழங்கால் படிட்டு ஜெபம் செய்தோம். அன்றைக்கு காலையில் தெய்வதினமாக ஆண்டோடைய கிருபையினால எல்லோரும் ஆச்சரியப்பட்டாங்க. அந்த அளவில் அவனுக்கு பிளேட்லெட்டு கூடியது. இப்படியாக தேவன் பல சூழ்நிலையில் தேவன் எங்களோடு இருந்து பாதுகாத்து வந்தார். போன வாரத்திலே பாட்டு பாட வேண்டும் நினைத்தோம். ஆனால் என்னுடைய சிறு மகன் வந்து மதுரையில் இருந்ததுனால வந்த பிறகு 4 பேரும் சேர்ந்து பாடலாம் என்று சொல்லியிருந்தோம். அதற்கிடையில் இப்படி ஒரு துக்ககரமான ஒரு நிகழ்வு இப்படியெல்லாம் இருக்குது. தயவுசெய்து நீங்கள் எங்களுடைய குடும்பத்துக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். எல்லோரும் போகிறவங்க தான், யாருக்குமே இங்கே சாசனை இல்லை. அதனால் திடீரென்று இப்படி ஒரு சூழ்நிலைங்கிற போது குடும்பத்தில் யாரும் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை. அண்ணனுக்கு 3 பெண் பிள்ளைகள், 3 பேருக்கு திருமணம் ஆயிடுச்சது. கிட்டத்தட்ட 12 பேர குழந்தைகள், எல்லாம் பெரிய பிள்ளைங்களாக இருக்கிறாங்க. நல்ல ஒரு சூழ்நிலை தேவன் இருக்க செய்தார். மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70 தாண்டி 71 வந்துட்டார்.
இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நாள் இருந்தால் நல்லா இருந்திருக்கும், பிள்ளைகளுடைய திருமணத்தை பார்த்து போயிருக்கலாமேன்னு சொல்லி நாங்கள் வருத்தப்பட்டோம். ஆனாலும் தேவன் எங்களுக்கு போதுமானவராக இருந்தார். ஒரு வசனத்தை நான் வாசித்து நாங்கள் பாடலை பாட ஆசைப்படுகிறோம். என் பெலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன். கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார் என்ற வார்த்தைக்கு நாங்கள் ஆண்டவராகிய கர்த்தர் எங்களுக்கு கண்மலையாக, எங்களுக்கு கோட்டையாக, எங்களுக்கு இரட்சகராக, எங்களுக்கு தேவனாக, நாங்கள் நம்பியிருக்கின்ற துருவமாக இருந்து கேடகமாக இருந்து எங்களை பாதுகாத்து வந்திருக்கிறார். அப்படிப்பட்ட தேவாதி தேவனுக்கு துதி ஸ்தோத்திரங்கள் எடுத்துக்கொள்கின்றோம். இந்த வேளையிலே அவருடைய நாம மகிமைப்பட ஒரு பாடலை பாடுகிறோம். ஹாப்பி ஷாபத். இந்த பாடல் எங்களுக்கு மிகவும் பிடித்தமான பாடல். ஏனென்று சொன்னால் குடும்ப பாடல்னு கூட சொல்லலாம். இந்த பாடலில் உள்ள வரிகளும் வார்த்தைகளும் எங்கள் குடும்பத்திற்கு ஒத்துப்போகும். என்னவென்று சொன்னால், மறவாமல் நினைத்தீரையா, நான் மனதார நன்றி சொல்வேன் என்ற ஒரு பாடல் எங்களுக்கு பிடித்தமான பாடல். தேவனுடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவினீரே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவினீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன்.
தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. பாடல் பாடிய குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் மிஸ்டர் மோசஸ் அவர்களின் ஃபேமிலியை முன்பாக அழைக்கிறேன். ஏசப்பாக்கு சோத்ரம். இந்த 2023 வந்து எனக்கு நிறையா பிளெஸ்ஸிங்ஸ் கொடுத்தாங்க. நான் வந்து 22 வந்து காலேஜ் படிக்கும்போது நிறையா கஷ்டப்பட்டேன். படிக்கவே முடியல, என்னை எக்ஸாம் எழுதக்கூட விடலை, அந்த அளவுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனால் 23 வந்து நான் நினச்சதுக்கு மேலாக எனக்கு வந்து ஏசப்பா என்னை பிளெஸ் பண்ணாங்க. ஒர்க்லேயுமே சரி, என்னோடய எக்ஸாம்ஸுமே சரி, எதுவுமே எனக்கு சாபத்துலேயுமே வரல. அதே மாதிரி இப்போ நான் ஒர்க் பண்ணுற ப்ளேஸில் கூட எனக்கு வந்து சாபத்தில் வந்து லீவ் அவங்களே கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி நான் நினச்சதுக்கு மேலாக எனக்கு ப்ளஸ் பண்ணி, அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையுமே என்னை இப்போ வரைக்கும் ஏசப்பாவோட கிருபையினாலே என்னை நடத்தி கொண்டுட்டு வராங்க. அதற்காக ஏசப்பாவுக்கு நன்றி. நன்றியோடு நான்
என்றும் நன்றி கூறுவேன் நான். சத்யதேவத்தின் ஏகமைந்தனை விசுவாசிப்பேன் உம்மையே. சத்யதேவத்தின் ஏகமைந்தனை விசுவாசிப்பேன் உம்மையே. வரும் காலம் முழுவதும் உம் கிருபை வரங்கள் பொழிந்திடுமே. வரும் காலம் முழுவதும் உம் கிருபை வரங்கள் பொழிந்திடுமே. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உள்ளே வந்து நிற்கும்போது நான் வெளியில் நின்னேன். எல்லாருக்காக நான் ஒரு சின்ன இது கொண்டு சுக்கு காப்பியும் சுண்டலும் கொண்டு வந்தேன். அதை எடுத்து வைக்கிறதாக வெளியில் போனேன். அதுக்குள்ளாக உள்ளே வந்துட்டா. அதுக்காக கர்த்தர் நமக்கு ஸ்தோத்திரம். கடந்த டிசம்பர் மாதத்தில் வந்து 2022 வந்து நாங்கள் ரொம்ப வியாகுலப்பட்டு மனம் ரொம்ப பலவிதமான சூழ்நிலை மாட்டியிருந்தோம். ஆனால் இப்போ நாங்கள் இந்த வாரம் ஃபஸ்ட்டு வாரத்தில் நாங்கள் சாட்சியாக குடும்பத்தோடு வரணும் இருந்தேன். ஏன்னா எங்கள் வீட்டில் அவருக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை வெளியூர் போக வேண்டி இருந்துச்சு, வர முடியல. அதனால் கடைசியாக சொல்லி ஆகுன்ட்டு வந்துட்டோம். அப்படி இருக்கும்போது இந்த ஜனவரி 1 வந்து நான் ஆலயத்தில் வந்து அழுதேன், கண்ணீரோடு அழுதேன். ஏசப்பா, நான் வந்து ஆலயத்துக்கு வருவதற்கு கூட சொந்தத்தை வாகனத்தை விற்றுட்டோம், எல்லாம் பண்ணிட்டோம், இவளுக்கு வேலையும் இல்லை, என்ன செய்ய அப்படின்னு சொல்லி மனம் கசந்து ஆலயத்தில் வந்து 1ஆம் தேதி வந்து அழுதுகிட்டு இருந்தேன். ஏசப்பா, எனக்கு இந்த முடிவுக்குள்ளே எனக்கு ஒரு விழுத்தணுன்ட்டு கண்ணீரோடு விதைக்கிறோன்னு கம்பீரத்தோன்னு அறுப்பான்னு சொன்னது போல் கர்த்தர் எனக்கு என்ன செஞ்சார். இந்த வருடம் எனக்கு இந்த 6 மாதத்துக்கு அப்புறம் எனக்கு வந்து கடல் வந்து பெரிய பெரிய நன்மைகள், ரெட்டிப்பான நன்மைகள் எனக்கு கர்த்தர் கொடுத்தார். அதுக்காக நான் கர்த்தர் நாமத்துக்கு நான் ரொம்ப ஸ்தோத்திரம் சொல்லுதேன். அவருக்கு வந்து வாகனத்தை விற்றாலும் ஜனவரியில் வந்து இங்கே இருக்கும்போது வந்து வேலை இல்லை, என்ன செய்யணும் தெரியல, ரொம்ப திண்டாடினோம். எல்லாருக்கிட்டையும் நாங்கள் அவமானப்பட்டோம். அதெல்லாம் நாங்கள் பெருசாக நினைக்கல. ஆனால் இப்போ வந்து கடவுள் வந்து மகளுக்கு ஒரு நல்ல ஒரு வேலையை கொடுத்து படித்து முடித்த உடனே வேலை கிடச்சிது. அவளை வந்து பணத்தினாலும் திருப்தி கிடைஞ்சிது. இப்போ வந்து அவளுக்கு வந்து அவள் எதிர்பார்க்காத அளவுக்கு கர்த்தர் வந்து ரெட்டிப்பான நன்மையை கொடுத்துருக்காரு. அது இந்த மாதத்தில் நான் கடவுளுக்கு நான் முக்கியமாக சொல்லணும், இந்த மாதத்தில் கடவுள் வந்து நான் இந்த அளவுக்கு எனக்கு வந்து கண்ணீரோடு இருந்து நான் அழுதுட்டு 1ஆம் தேதி ஜெபம் பண்ணிட்டு போனோம் நான் குடும்பத்தோட. ஆனால் இந்த மாத கடைசியில் வந்து இந்த வருடத்தில் வந்து கர்த்தர் இம்மட்டுமாக ரெட்டிப்பான நன்மைகள் கர்த்தர் கொடுத்தார். அதோடைய கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னும் அந்த மகளுக்குடைய எதிர்காலம் எல்லாத்தையும் அவருடைய ஒப்பு கொடுத்துருக்குறேன். இது மட்டும் போகாது, இன்னும் எனக்கு என்னுடைய பலகீனங்கள் இருந்து கடவுள் எனக்கு இந்த பலகீனத்தில் மத்தியிலையும் நான் ஆலயத்துக்காக ஏதாவது செய்யணும்னு சொல்லி காலையில் நடந்தாலும் ஏதாவது ஒன்று செஞ்சு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். இன்னும் எனக்கு அதிகமான கடவுள் பலத்தை கொடுக்கணும். அது கடவுள் நாமத்துக்கு நான் மகிமையாக சொல்லுதேன். ஆனால் வந்து எனக்கு இந்த மாதத்தில் வந்து நான் கண்ணீரை வடிக்கலை. கடவுள்கிட்ட நான் கண்ணீர் வடித்ததெல்லாம் போகுது. எனக்கா எல்லோரும் சேர்ந்து ஒரு அல்லையிலே சொல்லுங்கள். நான் கண்ணீரே வடிக்கலை. ஏன்னா தெரியும் நிறைய பேருக்கு நான் கண்ணீர் வடித்து கண்ணும் போச்சு, என் உடல்லையும் போச்சு. ஆனால் இந்த மாதத்தில் கர்த்தர் வந்து என் கையில் வந்து பணம் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது. அது எப்படி வந்துச்சு, யாது வந்துச்சுன்னு எனக்கே தெரியாது. கர்த்தர் யார் மூலயமாவது
கடன் வாங்காத அளவுக்கு கர்த்தர் இம்மட்டுமாக பாதுகாத்து எனக்கு ஒரு மகளுக்கு ஒரு இது கொடுத்து கர்த்தர் இம்மட்டுமாக எங்களுக்கு சுகபலன் ஜீவனை கொடுத்துருக்குறார். அது மாதிரி ஊரில் வந்து வெள்ளத்தில் வந்து நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க. ஆனால் குடும்பத்தில் எங்கள் சொந்த பந்தம் யாருக்கிட்ட எந்த சேதமும் இல்லை, வீட்டுக்குள்ளே தண்ணி வரல, எதுவும் வரல. கர்த்தர் அவர்களையும் பத்திரமா பாதுகாத்து கொடுத்தார். அதுக்காக நான் கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனக்காக ஜெபிச்ச அத்தனை பேருக்காகவும் நான் கடவுளுக்கு நன்றி சொல்லுதேன். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம், மகிமை உண்டாவதாக. சாட்சி மற்றும் பாடல் பாடிய குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிப்பாராக. அடுத்ததாக மிஸ்டர் அகஸ்டின் அவர்கள் குடும்பத்தை முன்பாக அழைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் வந்து பாடுவேன்னு எனக்கு தெரியாது. 2 மாதமாக நான் ரொம்ப படாத கஷ்டம்லாம் பட்டேன். ஆண்டவர் எனக்கு சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து இங்கே வந்து இந்த தேங்க்ஸ் கிவிங்கில் என்னை பாட வைத்ததுக்காக நன்றி. ஆனால் எனக்காக எவ்வளோ பேர் ஆலயமே எனக்காக ஜெபிச்சாங்க. நான் உயிரோடு இருக்கிறேன்னா ஆண்டவர் தான். அப்படியேப்பட்ட வேதனையை அனுபவித்தேன். சாப்பிட முடியாமல் ரொம்ப வாந்தி எது சாப்பிட்டாலும் வாந்தி, பிளட்டு கம்மியாயிட்டு, ஒரே வயிறு வலி, லன்ஸு ஃபுல்லாக இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு ரொம்ப வேதனைப்பட்டேன். இந்த 2 மாதமாக நவம்பர் மாதம் ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு வந்து நான் சாட்சி சொல்லிட்டு மறுநாள்லேருந்து ரொம்ப போராட்டம். ஏன் இப்படி நான் ப்ரேயருக்கு எதுக்குமே வரல. நான் வந்து இங்கே 2 மாதமாக ஆச்சு நான் ஆலயத்துக்கு வந்து. எங்கள் கணவரும் ரொம்ப என்னை குறித்து ரொம்ப கவலைப்பட்டுனே சாப்பிடாம அவரும் ரொம்ப வேதனைப்பட்டாங்க. எனக்காக எவ்வளோ பேர் ஜெபிச்சாங்க. நான் இங்கே வந்து பாடுவேன்னு கூட எனக்கு தெரியாது. ஆண்டவர் எனக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து இந்த வருஷத்தையும் என்னை காண வைத்து அடுத்த வருஷமும் நான் எனக்கு எந்த ஒரு ஆபத்தும் வரக்கூடாது, பிளட்டு கம்மியாகக்கூடாது. மெயினாக சொல்லியிருக்காங்க பிளட்டு கம்மியாகக்கூடாது, நல்லா சாப்பிட்ணும், நீங்கள் சாப்பிடாமல் இருக்கக்கூடாது, மாஸ்கெல்லாம் எப்போவுமே யார்கிட்டனா பேசினாலோ எங்கள் ஃபீவர் வந்தாலோ நீங்கள் அவங்கக்கிட்டலாம் போய் நிற்கக்கூடாது, ரொம்ப ஜனத்தொகையிலலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படியெல்லாம் இல்லாமல் ஆண்டவர் எனக்கு நல்ல சுகத்தை கொடுத்ததுக்காக நன்றி. பாட்டு பாடுங்க, நம் தேவன் பிறந்தார், கைத்தாளம் போடுங்க. ஆனந்த ராகங்கள் பாடிடுங்கள், ஆர்ப்பரித்து பாலகனை கொண்டாடுங்கள். ஆனந்த ராகங்கள் பாடிடுங்கள், ஆர்ப்பரித்து பாலகனை கொண்டாடுங்கள். இயேசு பிறந்தார், பாட்டு பாடுங்க, நம் தேவன் பிறந்தார், கைத்தாளம் போடுங்க. ஈசாயா திருவாக்கு நிறைவேறவே, ஈசாயின் அடிமரம் துளித்ததுவே. ஈசாயா திருவாக்கு நிறைவேறவே, ஈசாயின் அடிமரம் துளைத்ததுவே. ஏழையாக அவதரித்தார், தாழ்மையாக வந்துரைத்தார். ஏழையாக அவதரித்தார், தாழ்மையாக வந்துதித்தார். பாரெங்கும் சந்தோஷம் பெருகிடவே, இந்த பாரெங்கும் சந்தோஷம் பெருகிடவே இயேசு பிறந்தார். பாட்டு பாடுங்க, நம் தேவன் பிறந்தார், கைத்தாளம் போடுங்க.
ஏவாளாய் பிறந்திட்ட சாபம் நீக்க ஏகமாய் பூமியில் பாவம் தீர்க்க ஏவாளால் பிறந்திட்ட சாபம் நீங்க ஏகமாய் பூமியின் பாவம் தீர்க்க பாலகனாய் வானவரே பாரினிலே அவதரித்தார் பாலகனாய் வானவரே பாரினிலே அவதரித்தார் பாரெங்கும் சமாதானம் நிலைத்திடவே நீங்க பாரெங்கும் சமாதானம் நிலைத்திடவே இயேசு பிறந்தார் பாட்டு பாடுங்க நம் தேவன் பிறந்தார் கைத்தாளம் போடுங்க துழுவத்தில் பிறந்திட்ட விண்வேந்தரே பிறந்திட்டும் எம் மூலம் அரசாளுமே தொழுவத்தில் பிறந்திட்ட விண்வேந்தரே பிறந்திட்டோம் இம்முள்ளம் அரசாலுமே பாவங்களை மன்னித்திடும் பாசமுடன் ஏற்றுக்கொள்ளும் பாவங்களை மன்னித்திடும் பாசமுடன் ஏற்றுக்கொள்ளும் என்றென்றும் நாங்களும் பிள்ளைகளே தேவா என்றென்றும் நாங்கள் உன் பிள்ளைகளே இயேசு பிறந்தார் பாட்டு பாடுங்க நம் தேவன் பிறந்தார் கைத்தாளம் போடுங்க இயேசு பிறந்தார் பாட்டு பாடுங்க நம் தேவன் பிறந்தார் கைத்தாளம் போடுங்க ஆனந்த ராகங்கள் பாடிடுங்கள் ஆர்ப்பரித்து பாலகனை கொண்டாடுங்கள் ஆனந்த ராகங்கள் பாடிடுங்கள் ஆர்ப்பரித்து பாலகனை கொண்டாடுங்கள் இயேசு பிறந்தார் பாட்டு பாடுங்க நம் தேவன் பிறந்தார் கைத்தாளம் போடுங்க பாடல் பாடிய குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிப்பாராக. அடுத்ததாக மிஸ்ஸஸ் ஜெருஸ்டினா அவர்களை முன்பாக அழைக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நேரத்தில் தேவ சமூகத்தில் வந்து குடும்பமாக வர்றதுக்கு தேவன் இந்த வாய்ப்பை கொடுத்தாரு. எனக்கு இந்த வாய்ப்பு வந்து கடந்த வாரம் கிடைச்சது. உடல் சுகையினம் காரணமாக என்னால் ஆலயத்தில் வந்து பங்கு பெற முடியலை. இந்த வாரமும் வர முடியாதுன்னு தான் நினச்சேன். இருந்தாலும் தேவன் அந்த கிருபை எனக்கு கொடுத்தார். அதுக்காக தேவனுக்கு நன்றி. என்னுடைய சாட்சி நிறைய இருந்தாலும் இவருடைய சாட்சியை நான் வந்து பகிர்ந்து கொள்கிறேன். என்னென்னா அவருடைய வாழ்க்கையில் எத்தனையோ பல ஆண்டுகளாக ஒரு போராட்டத்துக்கு பிறகு இவருக்கு கிடைச்ச அவார்டு வந்து மிகவும் ஒரு பெருமதி மிக்கது. தேவன் அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தார். இவருக்காக நான் கிட்டத்தட்ட 8 வருடங்களாக ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். 6 வருடங்கள் நினைக்கிறேன் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். இவருக்கு வந்து அந்த விசேஷமான அந்த ஆர்டிஸ்ட் ஃபீல்டுக்குள்ளால் அந்த அவார்டு கிடைக்கணும்னு சொல்லி அந்த அவார்டை வந்து தேவன் இந்த வருடத்தில் 2 முறை வேறு வேறு வகைகளில் கிடைக்க தேவன் கிருபை செய்தார். முதலாவது வந்து பூம்புகார்னு சொல்லி அது தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற அந்த இதுக்கு ஸ்பெஷல் அவார்டுன்னு சொல்லி அவங்களை செலக்ட் பண்ணி எடுத்திருந்தாங்க. 2வது அறம்னு சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம். அதற்கு மூலியமாகவும் விசேடமாக இளம் சாதனையாளர் விருதுன்னு சொல்லி ஆர்டிஸ்ட் ரீதியாக அவருக்கு தேவன் அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். இந்த ஆசீர்வாதம் அவருடைய வாழ்க்கையில் தேவன் கிடைக்க செய்தது பெரிய ஒரு கிருபை. என்னுடைய ஜெபத்தை தேவன் கேட்டார். அதுக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிற நேரத்தில் நல்லதொரு சாட்சியை பகிர்ந்த மணிகண்டன் குடும்பம் அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் மிஸ்ஸஸ் ரோஸ்லின் அவர்கள் குடும்பத்தை முன்பாக அழைக்கிறோம்.
கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. ஆண்டவர் இந்த வருடங்கள் முழுவதுமாக எங்களை கண்ணின் இமைக்குள் வைத்து பாதுகாத்தார். நிறைய பலவீனங்கள், சுகவீனங்கள், எனக்கு சொல்ல வார்த்தையே இல்லை. ஒவ்வொரு முறையும் ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் பண்ணும்போது நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாக ஆண்டவர் எங்களுக்கு கிருபையாக இறங்கினார். எல்லா ஜெபத்திற்கும் எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவர் எனக்கு, என் குடும்பத்துக்கும் என் பிள்ளைகளுக்கும் எனக்கும் போதுமானவராக இருந்தார். ஆண்டவர் கொடா கொடி ஸ்தோத்திரம். எனக்கெல்லாம் நீரே, என் தேவையெல்லாம் சந்திப்பே. ஏகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவையெல்லாம் சந்திப்பே. என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. ஏகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவையெல்லாம் சந்திப்பே. ஏகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவையெல்லாம் சந்திப்பே. ஒவ்வொரு நாளும் அதிசயமாக போஷித்தீரே. தலைகுனிந்த இடங்களிலெல்லாம் உயர்த்தினீரே. ஒவ்வொரு நாளும் அதிசயமாக போஷித்தீரே. தலைகுனிந்த இடங்களிலெல்லாம் உயர்த்தினீரே. ஏகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவையெல்லாம் சந்திப்பே. ஏகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவையெல்லாம் சந்திப்பே. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்கே. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்கே. நல்லதொரு பாடல் பாடி தேவனை துதித்து குடும்பத்திற்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வருடம் முழுவதும் நமக்கு தேவன் செய்த நன்மைகளை நம்ம சாட்சிகளாகவும் பாடல்கள் மூலமாகவும் நம்ம தேவனை துதித்தோம். நிறைய கசப்பான காரியங்கள் நம்ம கடந்து வந்திருந்தாலும் முடிகிற சமயம் நல்லதாக முடிய தேவன் கிருபை செய்தாங்க. அதுக்காக நம்ம தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். இப்பொழுதும் கடைசியாக நமக்கு போதகர் குடும்பம் பாட வராங்க. அப்பொழுது காணிக்கையானது சேகரிக்கப்படும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 2023 முழுவதும் கர்த்தருடைய கிருபையால் தாங்கி நடத்தினார். எங்களுடைய எல்லா காரியங்களிலும், போக்கிலும், வரத்திலும், வேலையிலும், ஊழியத்திலும் கர்த்தர் நடத்தின தயவுக்காக நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் எல்லா சூழ்நிலையிலும் எங்களுக்கு நல்லவராக இருந்ததுக்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன்.
விசேஷமாய் பிள்ளைகளுடைய திருமணத்தையும் கர்த்தர் அவருடைய கிருபையால் நடத்தி கொடுத்தார். தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நேரத்திலும் நாங்கள் குடும்பமாக அவருடைய சமூகத்தில் நின்று அவருடைய நாமத்துக்கு நன்றி செலுத்த எங்களுக்கு கொடுத்த இந்த ஸ்லாக்கியத்துக்காக நான் எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனுக்கு நன்றியும் தோத்திரத்தையும் ஏறெடுக்கிறேன். ஆமென். ஆனந்த துதி ஒளி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். தேவனின் வாக்கு குறுகிட மாற்றோம், குன்றிட மாற்றோம், கரையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதி ஒளி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். அமெரிக்கை வாழ்வை அழைப்போம், ஆண்டவர் மார்பில் சுகிப்போம். பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். ஆனந்த துதி ஒளி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். நம் யாவரும் முழுங்கால் படிட்டு முடிவு ஜெபத்தை ஏறெடுப்போம். முடிவு ஜெபத்தை பாஸ்டர் ஒயிட் அவர்கள் ஏறெடுப்பார்கள். ஜெபம் செய்வோம். எங்கள் பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம்.
உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம், உம்முடைய தயவு எங்களை இந்த வருஷத்தின் கடைசி பரிசுத்தமான ஓய்வு நாளுக்கு அழைத்து வந்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். 2023 ஆரம்பித்தது போல் இருந்தது. ஆனால் இடையில் உள்ள ஒவ்வொரு மாதங்களும் ஒவ்வொரு நாட்களும் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, இந்த திருச்சபையின் ஒவ்வொரு குடும்பமும் பரலோகத்தின் குடும்பமாய் கர்த்தர் நீர் அவர்களை பாதுகாத்து ஆண்டவரே, இந்த மாத தொடக்கத்திலிருந்து இந்த நாள் வரைக்கும் ஒவ்வொருவரும் அவங்க வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை சாட்சியாய் சொல்லி 23ஆம் ஆண்டை நாங்கள் கடக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்ததற்காய், தயவு செய்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு குடும்பங்களிலும் உம்முடைய கிருபை, உம்முடைய தயவு இருந்ததற்காய் நன்றி. ஏன்னா ஒவ்வொரு நாளும் நாங்கள் வீட்டில் இல்லை, எங்களுடைய பிரயாணம், படிப்பு, வேலை, எத்தனையோ சூழ்நிலைகளில் இயற்கை சீற்றங்கள், மழை, வெள்ளம், வியாதி, எத்தனையோ காரியங்கள் இந்த 23ஆம் ஆண்டிலே எங்களை கடந்து சென்றது. ஆனாலும் ஒரு தீங்கில்லாமல் நம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் நீர் பாதுகாத்து இந்த நாளிலும் நாங்கள் ஜீவனோடு இருக்க கிருபை செய்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய குடும்பத்தில் ஒரு சிலர் தவறி இருக்கலாம். அது மிகப்பெரிய ஒரு வலியை எங்களுடைய மனதிலே கொடுத்தாலும் எங்களுக்கு ஒரே ஒரு நம்பிக்கை, சீக்கிரமாய் உம்மை சந்திப்போம். இழந்த ஒவ்வொரு கண்மணிகளையும், எங்கள் அன்பு உள்ளங்களையும் நாங்கள் பார்ப்போம் என்ற நம்பிக்கை எங்களுக்குள் இருப்பதால் இந்த பரிசுத்தமான நாளிலே ஆண்டவரே, இதுவரைக்கும் வழிநடத்தி வந்த தேவன் இனிமேலும் வழிநடத்த வல்லவர் என்பதை நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதம் முழுவதும் பாடின ஒவ்வொரு குடும்பங்களையும், சாட்சி சொன்ன குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதியும். நாளைய தினத்திலும் ஆண்டவரே, உம்முடைய தெய்வீக பிரசன்னத்திலே நாங்கள் கூட இருக்கின்றோம். உம்முடைய நாமம் மகிமைப்படத்தக்கதாய் எங்களுடைய ஆராதனை இருக்க நீர் கிருபை செய்துள்ளோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆற்றி தேற்றும், பலப்படுத்தும். நல்ல சுப காரியங்கள், மங்களகரமான காரியங்கள், சமாதானமான காரியங்கள் அனைத்தும் 2024 எங்களை தொடர கர்த்தர் உதவி செய்துள்ளோம். எங்களுடைய பலவீனங்கள், பாவங்கள், கர்த்தருக்கு விரோதமான பேச்சுக்கள், சிந்தனைகள், எல்லா பலவீனங்களையும் இயேசுவின் நாமத்தினாலே இந்த நேரத்திலே மன்னிக்கும்படி நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு உம்முடைய பாதத்தில் கெஞ்சுகிறோம். எங்களை மன்னியும், எங்களை ஆசீர்வதியும். இந்த ஓய்வு நாள் எங்கள் வாழ்க்கையிலே நீர் கூட கொடுத்ததற்காய் நன்றியோடு புதிய ஒரு ஓய்வு நாளை சந்திக்கும் மட்டும் உம்முடைய கிருபை எங்களை வழிநடத்த வேண்டுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதித்து அனுப்போம். அருமைரட்சகர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதபடி தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையகளே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் சிநேகமும் பாதுகாப்பும் வழிநடத்தலும் நம் ஒவ்வொருவரோடும் தேவ வருகை மட்டும் இருப்பதாக. ஆமேன். என்னோடே